ஆனா கமல், விஜயகாந்த் இவங்களே தனியா ஒரு தேர்தல்ல நின்னு வேட்பாளர்கள போட்டு தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணும்போது, அவங்கள விட ஓரளவுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லா இருக்கிற விஜய், தனியா நின்னு 214 தொகுதியிலும் வேட்பாளர் போட்டு பிரச்சாரம் பண்றது, இன்னும் அவருக்கு தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தானே இது. ஜெயிக்க முடியாதுங்க. 30% கிராஸ் பண்ணணும் ஒரு தொகுதியில ஆட்சி ஜெயிக்க. அமைக்க. அவருக்கு இருக்கிறது அதிகபட்சம் 15லேருந்து 20%. அவர் 234 தொகுதிகளிலும் மண்ணை கவ்வுவார். ஜெயிக்க முடியாது. கூட்டணி போனார்னா இப்ப 30 சீட் வாங்குறாரு, 30 சீட்டு ஜெயிப்பார். ஓகே. விஜயகாந்த் எப்படி 2011 ஜெயலலிதாவோட 41 சீட்டு வாங்கி 29 ஜெயிச்சாரோ, அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கும். அதை விட முக்கியம் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் உறுதி. ஒருவேளை அந்த 30 சீட்டு அது வாங்கி வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அவர் வளர்றாருங்கும் போது டெல்லியில இருக்கிற பாஜகவும் அதிமுகவும் அது மிதிப்பாங்க, போட்டு மிதிப்பாங்க. இன்னைக்கு திமுக எப்படி ஒரு அழுத்ததோ அதே மாதிரியான அழுத்தங்களை மிதிகளை பண்ணுவாங்க. பிஜேபி கிட்ட அதுல என்னங்க சந்தேகம்? அரசியல் அதான் அரசியல். அது தெரிஞ்சுதானே நீ வர பின்னா கேட்குவாங்க. எல்லாம் ரத்தன கம்பளம் போட்டு வெத்தலைப்பாக்கு பூ பழம்லாம் வச்சு அந்த சேலஞ்ச் எல்லாம் யானையை வச்சு மாலை போட்டு வாங்க வாங்க பதவி ஏற்றுவாங்க நான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாருக்கும் எந்த காலத்துல இருந்து கிடையாது. இந்த சிகரங்களை தொடுவதற்கு எல்லாரும் போராடி தான் வந்திருக்காங்க. இன்னைக்கு ஜெயிச்சவங்க அத்தனை பேருமே. இன்னைக்கு உங்களோட எய்ம் 26ல ஆட்சியை பிடிக்கிறது இல்லைங்க, 26ல சர்வைவ் ஆகிறது. சர்வைவ் ஆகிறதுனா உங்க கையில மினிமம், நான் சொல்றது மினிமம் 10 எம்எல்ஏ இருக்கணும். 10 எம்எல்ஏ இருந்தாலும் உன்னை மதிப்பாங்க. முதல் தேர்தலே 10 எம்எல்ஏனா மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். 30 40 வாங்கினா சந்தோஷம். 10 தான் மிகப்பெரிய அளவில் உனக்கு வந்து கிடைக்கக்கூடிய மினிமம் ரெக்கக்னேஷன்.